வீனஸ் தேவராஜன் கொதிநிலையில் இருந்தார். கம்பெனியில் தன்னறையில் அடிபட்ட மிருகம் போல நடக்கத் தொடங்கினார். ரிசப்ஷனுக்கு போனை போட்டு கத்தினார். அனன்யா எங்கே? சீக்கிரம் வர சொல்லு. முக்கியமான மீட்டிங்கில் இருக்காங்க சார். பிஸ்னஸ் மீட்டிங்னு உங்களுக்கு தெரியுமே. ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை. அவரது PA மூலம் தகவல் வந்து விட்டது. லாவண்யா லோட்டஸில் சேர்ந்து விட்டதாக. அது முந்தைய தகவல். வாங்கின பிறகுதான் பாலையாவுக்கு ஃபோன் போயிருக்கு. நம்மால் சாமிவேலு உள்ளே இருக்கான். அவன் தப்பான தகவலை தரமாட்டான். அனன்யா வரட்டும். நீங்களாம் தண்டம்யா. அவருக்கு ஃபோன் வந்தது. பார்த்தால் BP ஏறியது. லாவண்யா மறுப்புனையில் எடுத்தார். வணக்கம் வீனஸ் சேர்மன் சார், எப்படி இருக்கீங்க? ஏய் திமிரா உனக்கு? திமிரு, கொழுப்பு, அகங்காரம், ஆணவம், இதில் ஏதோ ஒன்று இல்லைன்னா எல்லாமே நான் புறப்பட்டு வந்தப்ப மோப்பம் பிடிச்சி பின்னால் வந்து பஸ் நிறுத்தத்தில் என்னை மடக்கி வண்டியில் ஏற சொன்னப்பவே நான் யூகிச்சிட்டேன். அடுத்த ஆட்டம் தொடங்கியாச்சு. சரியா போச்சு என் அனுமானம். நீ நினைக்கிறது நடக்காது. நடந்தாச்சு சார். முதல்ல ஆர்டரை கையில் வாங்கினது உங்கள் பக்கத்து ஃபோன் வந்து நான் உங்களோட தகவல் வந்ததும் பாலையா கொஞ்சம் ஷேக் ஆகிட்டார். ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற அவர் பையன் ராம்கியோட எப்படி பேசணுமோ அப்படி பேசி நான் வேலையில் சேர்ந்தாச்சு. நல்ல நாளையை பார்த்துட்டு வேலையை தொடங்குவேன். என்ன வேலை? வீனஸை தரமட்டமாக்குற வேலை. நிறுத்திடி. அது ஒரு காலும் நடக்காது. லோட்டஸ் பாலையா கொலைக்கும் அஞ்சாத கொடூரன். உங்களை விடவா? ஒரு நல்லவனை, உங்களுக்காக உழைச்ச உத்தமனை, உண்மையான விசுவாச ஊழியனை தந்திரமாக சிக்க வச்சு அவன் கதையை முடிச்சு அந்த குடும்பத்தையே தெருவில் நிறுத்தினியே. உன்னை விட கொடூரமான கொலைக்காரன் யாரு? இதை பாரு, பிஸ்னஸில் நம்பர் 1 இருக்க முதல் தகுதி மனசாட்சியை கழட்டி வைக்கணும். நாங்கள் ஆடுற பெரிய சதுரங்கத்தில் காரணம் இல்லாமல் உள்ளே புகுந்த ஒரு சிப்பாய் அந்த பிரபு. சிப்பாய் சதுரங்க ராஜாவை வெட்ட வந்தா விட்டு வைக்க முடியுமா? அதான் போட்டோம் அவனை. இதை தான் நான் பலமுறை உனக்கு சொல்லியாச்சு. நீ கேட்காம தப்பு பண்ணி தப்பாக நடக்கிற வேண்டாம். அங்கிருந்து வந்துடு. இது உனக்கு அவசியமில்லை. நீ யாருன்னு தெரிஞ்சா அங்கிருந்து உயிரோட வெளியில் வர முடியாது. சொல்கிறது கேளு. போன பிரபுவை உன்னால் கொண்டு வர முடியுமா? முடியும்னா சொல்லு. இந்த ஆட்டத்தை இப்போவே நான் நிறுத்திக்கிறேன். என்ன உளர்ற? செத்தவன் வர முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் அங்கே வர்றதும் இனி இல்லை. களத்தில் இறங்கியாச்சு. ஆடி பார்த்துடலாம் முதலாளி. இனி தினமும் பேசலாம். ஒவ்வொரு பொழுதும் உனக்கு மோசமாக விடிய போகுது. நீ கரண்டில் கை வச்சாச்சு. அவள் இணைப்பை துண்டிக்க இங்கே தேவராஜனுக்கு ரத்தம் உச்சந்தலைக்கு ஏற அப்படியே உட்கார்ந்து விட்டார். மண்டைக்குள் ஒரு பிரளயமே வெடித்து சிதறியது. 1 மணி நேரம் அவர் அப்படியே உட்கார கதவை தட்டி அவரது மருமகள் அனன்யா உள்ளே வந்தாள். சார் என்னாச்சு? மாமனராக இருந்தாலும் கம்பெனிக்குள் நுழைந்தால் அவரை சார் தான் என்று அழைப்பாள். அவரும் மருமகளை மேம் தான். வீட்டில் தான் மட்டும் உறவு முறை. மேம் என்ன நடக்குது? லாவண்யா அங்கே ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம உளவாளின்னு கொளுத்தி போட்டும் இவ எதையோ சொல்லி உள்ளே நுழைஞ்சிட்டா. அவளே என்கிட்ட ஃபோனில் எதிரி கம்பெனியில் சேர்ந்தாச்சுன்னு சொல்லி சவால் விடுறா. திமிரா பேசுகிறா சார். நாம் கொளுத்தி போட்டதும் பாலையா தன் மகன் ராம்கியை வீடியோ காலில் கூப்பிட்டு இவ பிரபு மேட்ரை சொல்லி வீனஸில் அழிக்கிற தன் நோக்கம்னு எமோஷ்னலாக விவகாரத்தை கையில் எடுத்திருக்கான். பேசுறதுக்கு அவளுக்கு கற்றுத்தரணுமா? உள்ளே நுழைஞ்சிட்டா. நம்ம சாமிவேல் மூலமாக தகவல். நம்ம தடுத்ததும் உள்ளே போயிட்டாலே. அவள் முதல் எதிர்ப்பு கொடியே ஏற்றின அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன், இவ அபாயகரணமானவன்னு. நீங்கள் கேட்கல. அவளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு அடித்து பேசுனீங்க. அப்புறமா அடிக்கடி கம்பெனிக்குள்ளே வந்திருக்கா. எனக்கும் உங்களுக்கும் தெரியாமல் நிறைய உளவாளிகளே அவளுக்கு சாதகமாக உருவாக்கியிருக்கா. இங்கே நமக்கு எதிரே கருங்காலிகள் நிறைய இருக்காங்க. குறிப்பாக யூனியனில் பிரபு மரணத்துக்கு பிறகு நிறைய கலைகள் முளைச்சிருக்கு. பிரபுவை கொல்ல வேண்டாம்னு நான் சொன்னேன். நீங்கள் கேட்கல மேம். சார் அவனை விட்டு வச்சிருந்தா இன்னும் விபரீதமாகியிருக்கும். இப்போ அதை விட மோசமாக இருக்கே சார். இவ யாருன்னு பாளைய கம்பெனிக்கு ஆதாரத்தோட தகவல் தந்திடலாம். அது அவங்களுக்கு போயிட்டா அடுத்த நொடியே இவளை வெளியில் அனுப்பிடுவாங்க. வேண்டாம் அனன்யா மேம், அது ஆபத்து. சமூக வலைதளம் நம்மை மாதிரி உச்சியில் இருக்கிறவங்கள கூர்ந்து கவனிக்குது. உடனே ஃப்ளாஷ் பண்ணிடுவாங்க. அது பாலையாவுக்கு சாதகமாகிடும். இந்த செய்தியோட பிரபு மரணத்தை கோர்த்து கட்டுவாங்க. நம்ம பேர் மோசமாக நாரும். அப்புறமா கம்பெனியில் ஷேர்ஸ் சரியும். ஆசிட்டில் கை வச்ச மாதிரி ஆகிடும். இது வேண்டாம். சரி நீங்கள் சொல்ல வேண்டாம். லாவண்யா சொல்லிட்டா. அவள் சொல்ல மாட்டா. என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கா. என்னை சொல்ல வைக்க எல்லாம் செய்வா. அவள் போயாச்சு. செயல்பட விடாமல் முடக்க என்ன வழி? லோட்டஸ் இவ மேலே கடுமையான குற்றச்சாட்டை வச்சு இவளை உள்ளத்தல வழி இருக்கான்னு பாருங்க. வழி இருக்கு, செஞ்சிடலாம்.